வணக்கம். நம்ம 2044ல இருக்கோம். நம்ம பின்ரோம் சேனல்ல இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ரிவ்யூ பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு கிராமத்த ரிவ்யூ பண்ண போறாங்க. என்னடா இவன் கிராமத்த ரிவ்யூ பண்றானேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம டெக் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம், டிராவல் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் விட இது ஒரு டிஃபரெண்டான ரிவ்யூ. ஏன்னா, ஒரு கிராமத்துல 75 வருஷமா ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கிராமத்தோட ஒற்றுமையும், அங்க எப்படி இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க, அந்த ஃபங்க்ஷனால அந்த ஊருக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்டர்வியூ இன்னைக்கு பண்ண போறோம். இதுதாங்க மோட்டர் பம்பு. அந்த காலத்தில் விவசாயத்துக்காக யூஸ் பண்ணது. இதேமாரி கிராமத்தில் இயல்பான விஷயம்லாம் இப்போ அதிசயமாக மாறிடுச்சு. ஆனால் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அதிசயமாக இருக்கிற ஒரு ஊரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஊரில் என்ன அதிசயம் தானே கேட்குறீங்க? அந்த ஊரோட ஒற்றுமை தானே அந்த ஊருக்கே அதிசயம். அப்படி ஒற்றுமையில் என்னங்க அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரே சேர்ந்து ஆண்டு விழா கொண்டாடுது. ஊருக்கே ஆண்டு விழாவா? அதே ஆச்சரியம் தான் எங்களுக்கும். அப்படி அந்த ஆண்டு விழாங்கிறது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. இதோட அவங்க 75வது வருஷம் கொண்டாட போகிறாங்க. சரி, அந்த ஊரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஊரில் ஃபுல்லாக விசாரித்து பார்த்ததில் அந்த ஆண்டு விழாவை பற்றி, அதை விட நமக்கு முக்கியமான அந்த 50வது வருஷ செலிப்ரேஷன் அதை பற்றி தெரிஞ்ச உள்ளூரில் இருக்கிற ஒரே ஆள் அவரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மற்ற எல்லாம் வெளியூரில் தான் இருக்காங்க. வாங்க அந்த அந்த பெரியவர் யாருன்னு பார்ப்போம். ஐயா, நம்ம ஊரில் இந்த ஆண்டு விழாலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறப்ப இது வந்து நண்பர்கள் சங்கம் அப்படிங்கிறது ஒரு சங்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சங்கம் எதுக்காக ஆரம்பிச்சது, யார் யாரெல்லாம் ஆரம்பித்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நண்பர்கள் சங்கம் அதை பற்றி கேட்குறதுக்கு வந்துருக்கீங்க இல்லைங்களா? கொத்தட்டனாலே நண்பர்கள் சங்கம் மட்டும்தான் அடையாளம். மிச்ச அடையாளங்கள் இருந்தாலும் கூட நண்பர்கள் சங்கம் அதுதான் ஒரு எழுச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு வார்த்தைகள். அது வெறும் வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய வாழ்வியலில் அது ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் சங்கத்தை நாங்கள் எங்களுடைய மூத்த நண்பர்கள் திரு ஆர் பாலசுப்ரமணியம், திருஞான சம்பந்தம், கனகசபை, பி பாலசுப்ரமணியன், கருப்புசாமி, நாராயணசாமி, ரத்தன சபாபதி, முத்துவேல், திருஞானம் அப்படின்னு நிறைய நண்பர்கள். என்னுடைய வயதின் காரணமாக சில நண்பர்களுடைய பேர் எனக்கு இப்போ சரியாக ஞாபகத்துக்கு வரல. அவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த நண்பர்கள் சங்கம். 1970களில் அவங்களுடைய இளமை பருவத்தில் இதை தொடங்கியிருக்காங்க. அப்போ இதனுடைய நோக்கம் ஒரு லைப்ரரி மாதிரி அவங்க தொடங்கியிருக்காங்க. லைப்ரரியில் பல்சுவை வார மாத இதழ்கள், குமுதம், ஆனந்த விகடன், என்னென்ன அப்போ அந்த நேரத்தில் வந்த மாத இதழ்கள், வார இதழ்கள், பேப்பர், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வாங்கி மக்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. லைப்ரரினா அப்படிங்க வீட்டில் வச்சுருந்தாங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு பொது இடங்களா? பொது இடம் அப்போ அந்த கிராமத்தில் இல்லை தம்பி. அது எங்களுடைய நிறுவனர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஓரம் இடம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாரு. அதில் ஒரு மரப்பெட்டியில் தான் எங்களுடைய அந்த சங்கம், நண்பர்கள் சங்கங்கிறது தொடங்கப்பட்டது. அந்த மரப்பெட்டி தான் எங்களுடைய அடையாளமும் கூட. இன்னும் எனக்கு அந்த பசுமையாக ஞாபகம் இருக்குது.
அந்த மரப்பெட்டியில் அந்த புக்கெல்லாம் வச்சு மூடி மிச்சவங்களுக்கு எடுத்து கொடுத்ததெல்லாம் வந்து இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து அவங்க உறுப்பினர்களுக்கு மாதம் 2 ரூபா வசூல் பண்ணி இந்த இவ்வளோ புக்ஸு இவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் வந்து அவங்க வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர்களுக்கு அந்த படிப்பு பழக்கம், அந்த ஒரு அறிவுத்திறன் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளாக அந்த அந்த நண்பர்கள் வந்து எங்களுக்கு அப்போவே வந்து எங்களுக்கு பழக்கப்படுத்தினாங்க. அதனாலவே வந்து இந்த புத்தகம் படி வாசிப்பது என்பது வந்து எங்களுக்கு பழக்கமாகி போனது. அப்படி உருவானது தான் வந்து தம்பி இந்த நண்பர்கள் சங்கம். ஷார்ட் ஓகே கட். கண்ணாடி போட்டு ஒரு வீடியோ எப்படிங்களா சார்? இப்போ எல்லாமே கருப்பாக தெரியுது. அதெல்லாம் கிராமத்தாளுங்க, இதெல்லாம் பழக்கம் இல்லை. நீங்களே போட்டுங்கப்பா. சரிங்கய்யா. இப்போ இந்த லைப்ரரியாக இருந்த இந்த ஆண்டு விழா வந்து எப்போயா கலை நிகழ்ச்சியாக மாறிச்சு? 1970களில் தொடங்கப்பட்ட இந்த நண்பர்கள் சங்கம் வந்து ஒரு கட்டம் அந்த லெண்டிங் லைப்ரரியிலே சில ஆண்டுகள் பயணிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருடங்களுக்கு அப்புறம் அவங்க வருடத்துக்கு ஒரு முறை அந்த சங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து ஒன்று கூடி ஒரு சின்ன விழாவாக அவங்கவுங்க வீட்டிலே செஞ்ச ஸ்வீட், காரம் இதுங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த நண்பர்களுக்கு, அந்த குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அது ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து இந்த இது பயணித்தது. 1980களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறை உள்ளே வரும்போது சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதாவது இவங்க அந்த ஸ்வீட் காரம் கொடுத்து அந்த ஒரு பொதுவான இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருந்தப்ப சில நண்பர்கள் வந்து அதில் வந்து அப்போது பிரபலமாக இருந்த சில பாடல்களுக்கு டான்ஸ் ஆடினாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆனந்தன் என்னுடைய நண்பர் வந்து ஆடினார். வெற்றிங்கிற நண்பர் ஆடினார். வெற்றி, ஆனந்தன், நானும் எல்லாரும் வந்து அந்த ஆடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து உள்ளே கொண்டு வந்தோம். அது வந்து ஒரு சின்ன பொதுவான இடத்துல ஒரு சின்ன ஒரு திண்ணையில் அந்த நிகழ்வு ஒரு 2 ஆண்டுகள் அதேமாரி ஒரு நடைபெற்றது. அதுக்கப்புறம் நண்பர்களுடைய ஆலோசனைப்படி இது வந்து தெருவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதாவது பொதுவான ஒரு திண்ணை, ஒரு வீடு அப்படி இல்லாமல் தெருவில் வந்து அந்த இது வந்து அந்த நிகழ்வு, அந்த ஆண்டு விழா நிகழ்வு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கோயிலுக்கு பக்கத்தில் அந்த அந்த எல்லார் வீட்டிலும் இருக்கிற டேபிள் இருக்கும். ஒரு 4-5 பேர் உட்கார அளவுக்கான ஒரு நீளமான ஒரு டேபிள், எல்லா மரத்திலான ஒரு டேபிள் இருக்கும். அதை ஒரு 15 வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சின்ன ஸ்டேஜ் மாரி கோயிலுக்கு பக்கத்தில் போட்டு இந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஆடல், பாடல், பாட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கேம்ஸு, சின்ன பசங்களுக்கு கேம்ஸு, சின்ன சின்ன கேம்ஸ் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு பரிசுகள் கொஞ்சம் சந்தாவை கொஞ்சம் ஏற்றி அவங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்க ஆரம்பித்தோம். இது வந்து 80லேருந்து 90கள் வரை இதேமாரியான நிகழ்வுகள் நடந்தது. இந்த லைப்ரரிங்கிறது ஒரு 70லேருந்து இந்த 80 வரைக்கும் இந்த லைப்ரரி, இந்த வீட்டுக்கு போய் இப்போ இது கொடுக்கறது, இது மாதிரி இது ஸ்வீட்டு, காரம் இப்படிலாம் இருந்தது. 80களில் நீங்கள் உள்ளே வந்து இந்த பெஞ்ச் போட்டு டான்ஸ் பண்ணுறது, இதே மாதிரி கலை நிகழ்ச்சியெலாம் இருந்தது. இந்த 90க்கு அப்புறம் இந்த 50வது வருஷம்லாம் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. இந்த வளர்ச்சி எப்படின்னா 90க்கு அப்புறம் எப்படி இந்த வளர்ச்சி வந்தது? 1990களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. அது வந்து மகளிர் வந்து உள்ளே வந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 80-90கள்லாம் வந்து மகளிர் வந்து ஒரு பொதுவான விழாக்களில் வந்து பங்கெடுக்கிறது என்பது வந்து அனுமதிக்கப்படாத ஒன்று கிராமத்து சூழலில். 90களுக்கு அப்புறம் மகளிர் குழுவில் என்ற உள்ளே வந்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகளை செஞ்சு கொடுத்தாங்க. சிறப்பாக அதுவும் குறிப்பிடாத வகையில் 95ல் வந்து நண்பர்கள் சங்கங்களுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டு வந்தது. அதில் அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்தது. அவங்களுக்கான தனியான கேம்ஸ் நாங்கள் செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ஸ்டேஜில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் அந்த நிகழ்ச்சி வந்து பெரிய ஹைலைட்டாக எல்லா லெவல்லையும் பேசப்பட்டது. ஆணுக்கு பெண் சம உரிமைங்கிறது வந்து 90களில் வந்து
கொடுக்கப்படாத காலங்கள் கூட எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் கொடுத்து அவங்க எங்களுடைய சக தோழிகளாக நாங்கள் பாவித்த அந்த வரலாறு உண்டு. இந்த 95க்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் உள்ளே வருது. அவங்களுடைய பங்களிப்புங்கிறது வந்து பெரிய லெவலில் இருந்தது. கேம்ஸுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 2 நாள் நிகழ்வாக நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு நாள் நிகழ்வு ஆண்டு விழாவை வந்து 2 நாள் நிகழ்வாக நடத்த ஆரம்பித்து ஒரு நாள் ஸ்போர்ட்ஸு, ஒரு நாள் 2 நாளும் ஸ்போர்ட்ஸு, 2 நாளும் கலை நிகழ்ச்சிகள்னு வந்து இந்த நிகழ்வு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த நண்பர்கள்லாம் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நண்பர்கள் சங்கம் வேறு வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாதாரண ஒரு 100கள்லையும் 200கள்லையும் 1000கள்லையும் நடத்தப்பட்ட அந்த ஆண்டு விழா வந்து 10,000 தாண்டி தொகை செலவிடப்பட்டு எல்லா உறுப்பினர்களையும் எல்லா குடும்பங்களையும் வரவழைச்சு அதை வந்து பெரிய லெவலில் அந்த ஜென்ரேஷனில் வந்து கொண்டு போயிருந்தாங்க தம்பி. சரிங்க. இப்போ இந்த 2 நாள் நிகழ்வாக மாறினப்ப அந்த 2 நாள் காலையிலேருந்து ஒரு 2 நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி நடக்கும், என்னென்ன நிகழ்வுலாம் இருக்குன்னு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இதுவாக ஒரு ஈவெண்ட் பேர் அதுமாரி ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பாக இதில் வந்து காலையில் விளையாட ஆரம்பித்தோம்னா, போட்டி நடக்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோ விளையாட்டு போட்டிகள், கேப்பே விடுறதுக்கு நேரம் இல்லாத விளையாட்டு போட்டிகள், கிரிக்கெட்லேருந்து வாலிபால்லேருந்து கபடியிலேருந்து ஓட்டப்பந்தயம், சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், பெரியவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், மகளிருக்கான விளையாட்டு போட்டிகள், மியூசிக்கல் சேரு, பானை உடைத்தல்னு அது ஒரு திருவிழாப்பா. அதெல்லாம் நீ அனுபவிச்சாதான் அதை உணர முடியுமே ஒழிய அதை நாங்கள் சொல்லி உன்னால் உணர முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வு அதெல்லாம் வந்து அதெல்லாம் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம், நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம், அதை பார்த்தோங்கிறதே எங்களுக்கு பெரிய பெருமை. இப்போ சரிங்கண்ணா, இந்த விளையாட்டு நிகழ்ச்சி கூட பரவாயில்ல, நீங்கள் அப்பப்போ ஒரு விளையாட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு நடத்தி நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். இந்த கலை நிகழ்ச்சி, இந்த டான்ஸு, அந்த பெர்ஃபார்மன்ஸு அது வந்து எப்படி ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் அதை உங்களால் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராக்டிஸு, இந்த ரிஹர்சல் அதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது டான்ஸுங்கிறது அது நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. ஏன்னா டிவிகள் இல்லாத காலகட்டம், இப்போ இருக்கிற மாரி செல்லு, தகவல் தொடர்பு எதுவும் இல்லாத காலகட்டத்தில் அதிகமாக தேட்டருக்கு கூட போக அனுமதிக்காத குடும்பங்களில் இருந்து வர்ற கிராமத்துலேருந்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். எப்பயாவது வர்ற ஒளி நிகழ்ச்சியில் வர்ற பாட்டை மட்டும் அவங்க அசைவுகளை மட்டும் கிரகித்து கொண்டு அதை வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக மாற்றினது வந்து உண்மையாலுமே அது வந்து பிரமிக்கத்தக்க விஷயம். அது வந்து ஒரு மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிடும். ரோல் ஆயிடுச்சிங்க. அந்த ஒரு மாதம்னு சொன்னீங்களே, அந்த ஒரு மாதத்துலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டான்ஸு ப்ரோக்ராமுங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே களை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த பாட்டை போட்டு பார்க்குறதுக்கான டேப் ரிகார்டு வசதி கூட இருக்காது, ஒரு வீடியோ வசதிகள் இருக்காது, எந்த செல்ஃபோன்லாம் அப்போல்லாம் கிடையாதுங்கிறதுனால எங்கேயாவது கடன் வாங்கி யார்யாவது ஒருத்தவங்க 2 வீட்டில் வந்து டேப் ரிகார்டு இருக்கும், அதை அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு வந்து ரிஹர்சல் பார்த்த அந்த அனுபவம்லாம் மகிழ்ச்சியானது. அதுமாரி பார்க்குறப்ப அந்த டேப் ரிகார்டு வந்து வீணாக போயிடும், அதுக்கான திட்டு வாங்கின அனுபவமும் மகிழ்ச்சியானது. ஒரு மாதமாக அந்த பசங்க இவங்கெல்லாம் குரூப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாட்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அசைவுகள், அவங்க பார்த்த அசைவுகள், அவங்க கேட்ட அசைவுகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக தான் அந்த டான்ஸினுடைய ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் அருமையாக இருக்கும். அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோங்கிற பேரில் நல்லா பண்ணுறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்காக எல்லாத்தையும் ஒரு முறை ஆட விட்டு நல்லா பண்ணுறது கூட இன்னும் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்ண சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு. அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள், இன்னைக்கு நினச்சாலும் மகிழ்ச்சியாக இருக்குப்பா. நாங்கள் இங்கே முக்கியமாக வந்த காரணமே அந்த 50வது வருஷ செலிப்ரேஷன். ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுறது அந்த 50வது வருஷ செலிப்ரேஷன். அது எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நீ கேட்குற இடத்துல தான்ப்பா அது நடந்தது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து மணியார்கோட்டை அரங்கம். இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு புல்லாம் முளைச்சி செடி கொடியெல்லாம் கிடந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்த நான் வந்து ஒரு பின்னோக்கி போனேன்னா மே 11/12/2019 அப்படிங்கிற அந்த 25 வருஷத்துக்கு பின்னோக்கி போனோன்னா அது மிகப்பெரிய மலரும் நினைவுகளாக எங்கள் மனசில் இன்னும் பசுமரத்து ஆணி போல் இன்னும் பதிஞ்சு கிடக்கு. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் தான் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜ், 20 அடிக்கு 20 அடி உள்ள ஸ்டேஜ் இங்கே போட்டிருந்தோம். இந்த பக்கம் வெஸ்ட் சைடு பார்த்து கேட் சைடு பார்த்து ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தோம்.
ஸ்டேஜ் பூரா டிஜே லைட்டு, எல்இடி டிவி, கார்பெட்டு, சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து அப்பயே 7.1 பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். இது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொத்தட்டையில் வந்து ஒரு 10-15 குடும்பங்கள் மட்டுமே அந்த அந்த நேரத்துக்கு குடியிருந்தாங்க. இந்த கொத்தட்டையில் ஒரு 100 தலைக்கட்டுக்கு மேலே இருந்த ஊர் இது. ஆனால் எல்லாரும் வேறு வேறு விஷயங்களுக்காக வெளியில் போகும்போது இந்த 2019 இங்கே ஒரு 15 குடும்பம் மட்டும்தான் இருந்தது. இந்த 15 குடும்பங்கள்லாம் மொத்தமே ஒரு 60 பேர் தான் இந்த ஊரில் இருந்தோம். 2019 60லேருந்து 70 பேருக்குள்ளே தான் இருந்தோம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த 50வது ஆண்டு விழாவை வந்து இங்கேருந்து போன கிட்டத்தட்ட இந்த நம்ம கொத்தட்டினுடைய பாப்புலேஷன் வந்து ஒரு 1000 பேர், 750லேருந்து 1000 பேருக்குள்ளே வாழ்ந்த ஊர் இது. அவங்கள எல்லாம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு ஆசை, பெரிய ஆசையும் கூட. ஏன்னா அவங்களும் வேலை விஷயமா எல்லாம் பல இடத்துல பிரிஞ்சு கிடக்கும்போது அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்க முடியுமான்னு எங்களுக்குள்ள பெரிய பயம் இருந்தது. ஆனால் அந்த ஒருங்கிணைக்கிறதுக்கான பெரிய சக்தியாக இந்த கொத்தட்டங்கிற மண் இருந்தது. அந்த மண்ணினுடைய மகிமை, அந்த மண்ணின் மேல் இந்த பாசம், மண்ணின் மேல் இந்த அன்பு எல்லாரையும் இங்கே வரவழைச்சிது. அவங்க குடும்பமாக வந்தாங்க. பெரிய தாத்தா பாட்டிலேருந்து அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து பேரன் பேத்தி, கொல்லு பேரன், கொல்லு பேத்தின்னு ஒரு 1000 பேர்கள் இந்த கொத்தட்டை மண்ணை மிதித்து அந்த பாதங்கள் இன்னும் அந்த பாதங்கள் மறையாமல் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த பாதச்சுவடுகள் எல்லாம் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த நிகழ்வுகள் திருப்பி நிகழுமான்னு எங்களுக்கு தெரியல. இந்த 75வது வருஷத்தில் இவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதேமாரியான ஒரு நிகழ்வு வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அது. அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைச்சிருந்தோம். அவ்வளோ பேரையும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்னு ஒரே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தது ஊர். 2 நாள் வந்து இது கொத்தட்டையா இல்லை பழைய கொத்தட்டையாங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருந்தோம். அதுக்கு இந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்திருந்தோம். இங்கே காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே யோகா ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணியிருந்தோம். முதல் நாள் வந்து ஒரு 600 பேர் வந்திருந்தாங்க. காலையிலே அவங்களுக்கு ஒரு மன வளத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் யோகா ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் எல்லோரும் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்க. நல்லா ஆர்வமாக கலந்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறமும் கூட அந்த யோகாவை நிறைய நாள் செஞ்சு அவங்க உடல்நலம் நல்லா இருக்கிறதா கூட எங்களுக்கு தகவல் கூட சொன்னாங்க. அந்த யோகா ப்ரோக்ராம் 6 to 7 நடந்தது. 7:30 to 9 மணி வரை காலை உணவுகள், பிரத்யேகமான உணவுகள், நீராகாரம், தமிழர் பாரம்பரியமான உணவுகளை நாங்கள் பரிமாறி அவங்களுக்கெல்லாம் விருந்து படைத்தோம். மகிழ்ச்சியாக இல்லை. அந்த இடம் கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். அந்த உணவு பரிமாற இடத்தை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து உணவு கூடம். இங்கே தான் வந்து ஷாமியானா, அந்த சென்டரில் ஷாமியானா போட்டிருந்தோம். இங்கெல்லாம் சேர் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி பின்னாடி சமைச்சோம். ஆளுங்க சமையல் ஆள் வச்சு சமைச்சு 1000 பேர்த்துக்கான உணவுகளை வந்து நாங்கள் பரிமாறினோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக வந்து இங்கெல்லாம் கலந்துக்கிட்டு உணவை ருசித்து சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. அந்த அந்த உணவினுடைய சுவை இன்னும் எங்கள் நாக்கில் இருக்குது. இந்த விளையாட்டு அரங்கம் நாங்கள் அந்த நேரத்தில் சீரமைச்சு எல்லா குழந்தைங்களும், எல்லா பெரியவங்க எல்லாரும் கபடியிலேருந்து, ஓட்டப்பந்தயத்துலேருந்து, சின்ன சின்ன இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு எல்லாமே இங்கே மணல்லாம் அடித்து பயங்கரமாக ரெடி பண்ணி ஒரு விளையாட்டு திடலாக இதை மாற்றிருந்தோம். அந்த எல்லாரும் அவங்க வயசை மறந்து விளையாண்டது இன்னும் எங்களுக்குள்ள பசுமையான ஞாபகங்களாக இருக்குது. உள்ள ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் ஐயா. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அந்த நேரத்து இளைஞர்கள். அவர்கள் அதாவது 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்த அந்த 2019 இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து பெரிய அளவில் இருந்தது. மித்த வயது இந்த சங்கத்தை ஆரம்பித்த நண்பர்கள்லேருந்து, மகளிர்லேருந்து, குழந்தைகள்லேருந்து அந்த இளைஞர்கள் வர எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொகையை அவங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு தோராயமாக எவ்வளோ செலவாயிருக்கு 50 வருஷத்துக்கு? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2019 5.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். 5.5 லட்சங்கிறது இப்போ 2044 சின்ன தொகையாக அவங்களுக்கு தெரியலாம். 2019 அது அவ்வளோ பெரிய தொகை. இந்த கிராமத்தினுடைய நண்பர்கள் மட்டும் வசூலித்து அதை செஞ்சோங்கிறது வந்து அது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை வந்து இந்த காலத்து 2044 இளைஞர்கள் வந்து செய்வாங்களா, அதை முறியடிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்களெல்லாம் முறியடித்து இந்த விழாவை
இந்த பிளாட்டினம் வைர விழாவை பெரிய விழாவாக, மிகப்பெரிய வெற்றி விழாவாக அவங்க கொண்டாடுறதுக்கு அந்த காலத்து இளைஞருங்கிற முறையில், இந்த காலத்து முதியவருங்கிற முறையில் வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் பழங்கால பொருட்களை காட்சிப்படுத்தணும். அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பொருட்கள்லாம் இருந்து காட்டணும். அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப பயனடைஞ்சாங்க. கிளம்பலாமாங்க? போலாமா? எங்கேயா கிளம்பிட்டீங்க? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? அடுத்த 75 வருஷத்துக்கு எங்கள் பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. போய் வேலையை பார்க்க வேணாமா? வரலாமா? பார்க்கலாமா? ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. 50 வருஷத்தை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படியா சொல்லுவீங்க? இப்போ நினச்சாலும் அது ஒரு கனவு போல. என்ன? கனவா? கனவு மாரி 50 வருஷம் சிறப்பாக நடந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்.